மகா கிச்சனில் நேற்று வறுத்து வச்ச பொடியெல்லாம் இன்றைக்கி போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் நானே தயார் பண்ணி அரைச்ச பொடி வந்துட்டு நீங்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்க. இந்தமாரி பில்டிங் இடம் யாருடையதுன்ட்டு. இடம் உண்மையிலேயே என்னுடைய இடம். 2 அடி காம்பவுண்டு செவரை சுற்றி விட்டுட்டு அந்த காம்பவுண்டோட அவங்க இடம் முடிஞ்சிருச்சு. நான் அடுத்து கட்டினேன். அவங்க ஏற்கனவே 4 வருஷம் அங்கே கொடுத்தனா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீடை கட்ட ஆரம்பித்தேன். கட்டுறப்போ அவங்க ரோட்டு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்றது கண்ணில் பார்த்தாவே தெரியும். இதை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் டிஎஸ்பி கிட்டே போங்க, எஸ்பி கிட்டே போங்க, கலெக்டர்கிட்ட போங்கன்னு சொன்னதுனால அவங்க நடவடிக்கை எடுக்காததுனால நான் போனது ஒவ்வொரு இடமா போய் அத்தனை இடத்துக்கு போய் அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் எங்கே கொடுத்தாலும் அது திரும்பவும் நான் எந்த இடத்த குறிப்பிட்றேனோ அங்கே நிற்கிது. நிற்கிறப்போ நீ எங்களை பற்றியா போய் கம்ப்ளைண்ட் பண்ண? சினிமாவில் காட்டின அத்தனை விஷயமும் என் லைஃப்பில் நடந்துச்சு. நீ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணால் உன்னை என்ன பண்ணுறோன்னு பாருன்ட்டு வேணும்னே எனக்கு பிரச்சனை பண்ணுறவனுக்கு இடத்த எக்ஸ்ட்ரா அளந்து காட்டி அவனுடைய இடம் இதுக்குள்ளார இருக்குது, உன்னுடைய இடம் இங்கே இல்லை, பத்திரத்தை அவங்களுடைய பத்திரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது, அந்த பத்திரத்துக்கு உண்டான இடத்த விட அதிகமாக அவனுக்கு அளந்து காட்டி நீ அவளை கட்ட விடாத, ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு கட்ட விடாத அப்படின்னு அவங்களுக்கு தூண்டி விட்டு அத்தனை டார்ச்சர் அனுபவிச்சு அந்த வீட்டை கட்டி பூட்டி வச்சுருக்கேன். அதனுடைய மன உளைச்சல் ஒவ்வொருத்தரும் வீடு கட்டினா அத்தனை பேருக்கும் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்ன்ட்டு. ஆனால் இத்தனை விஷயம் நடந்து அத்தனை இடத்து சிஎம் செல்லிலேருந்து மகளிர் ஆணையம், டிஜிபி ஆஃபீஸ், தமிழ்நாடு போலீஸ், மனித உரிமை ஆணையம், எஸ்பி ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ் இத்தனை இடத்துல கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து இது வரைக்கும் யார் கண்ணுலையும் படலை அப்படின்றது. இதில் போலீஸ்காரங்க எனக்கு கொடுத்த விஷயம் சைக்கோ மென்டல். இதுக்கு இப்போ பொழுது போலன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கும். அந்தமாரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அங்கே இவங்க சொல்கிற மாதிரி எந்த விஷயம் நடக்கலை, அங்கே நார்மலாக தான் இருக்குதுன்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க. இத்தனை ஆதாரத்தை காட்டி அவங்க செஞ்சுருக்காங்க. நீங்கள் எல்லாம் கேட்ட கேள்விக்கு பதில் உண்மையிலேயே அது என்னுடைய இடம். என்னுடைய இடத்த நான் கட்டியிருக்கேன். வீட்டை சுற்றி காம்பவுண்டுக்கு 2 அடி விட்ட இடம்தான் அது. காம்பவுண்டை கட்ட விட மாட்டேன், சாக்கடையை கட்ட விட மாட்டேன், உன்னை இங்கே வாழ விட மாட்டேன், நீ என்னை பற்றி இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தலன்னு இவன் ஒரு பக்கம், அவங்க ஸ்டெப் எடுக்காததுனால மேல் இடத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு அவங்க ஒரு பக்கம். எல்லாரும் சேர்ந்து பண்ண விஷயந்தான் என் வீடு, என் கனவு. இது எல்லார் பார்வைக்கும் போயிருக்கு. இதனால் லாஸ் நிறைய அனுபவிச்சிருக்கேன். படாத பாடு, வட்டி கட்டிகிட்ருக்கோம். இது நான் கண் கலங்கக்கூடாது. தைரியம், இத்தனை கஷ்டத்தை தாங்கினோன்னு எனக்கு தைரியம் வந்திருக்கு. என்ன நடந்தாலும் சரி நிற்கிறேன், தனியாக நிற்கிறேன். என்ன நடந்தாலும் சரி அது என்னுடைய இடம். நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு. இதுக்காக அனுபவித்த லாஸு, இதுக்கெல்லாம் யார் உடந்தையோ அவங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். எனக்கான லாஸை அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இது யார் பார்வைக்கு போகும், என்ன பண்ணுவோன்றதுலாம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக போகணும். என் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கணும். அதுக்காக போராடுவேன். நான் எவ்வளோ வேணால் போராடுவேன்.